தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8/10/2016 சனிக்கிழமை மூலம் நட்சத்திரம் மதியம் 2:18 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நினைவு நாள் என்று நாட்காட்டியிலே குறிப்பிட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். பொதுவாக திரையரங்கங்களையெல்லாம் திருவரங்கமாக மாற்றியவர்கள் 2 பேர். ஒருவர் பாட்டுக்கோட்டை கண்ணதாசன், மற்றொன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அந்த 2 பேரும் திரையரங்கங்களை திருவரங்கங்களாக மாற்றிவிட்டார்கள். அதற்கு பின்னாலே இப்பொழுதெல்லாம் வாலி அவர்கள் வந்து கவித்தென்றல் மிக அற்புதமாக பாடல் இயற்றினார். பிறகு வைரமுத்து அவர்கள், கவி பேரரசு அவர்கள் வந்து இப்பொழுது மிக அற்புதமான பாடல்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலே கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடல் எழுதுகின்ற பொழுது இயக்குனர் சொன்னாராம், முத்தம் பற்றி பாடல் வர வேண்டும், ஆனால் முத்தம் என்ற வார்த்தை அதிலே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பாடல் உன்னால் எழுத முடியுமா என்று கேட்டார்களாம். உடனே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதினார்கள் ஒரு அற்புதமான பாடல். உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி என்று வருகிற பாடலிலே கன்னத்தில் உன்னே ஒன்று கடனாகத்தாடா கண்மணி என்று சொல்லி அந்த வரி வரும். கன்னத்திலே தருவது என்ன என்றால் முத்தம். முத்தம் என்ற சொல் வரக்கூடாது, ஆனால் முத்தம் என்ற வார்த்தை வராமல் அந்த அர்த்தம் துணிக்க வேண்டும். அப்படி ஒரு பாடல் எழுத வேண்டும் என்ற உடனே அவர் எழுதினாராம். இப்படித்தான் கவியரசு கண்ணதாசன் கூட தொலைபேசியிலேயே ஒரு பாடல் எழுதி கொடுத்தார். அவருக்கு வருவதற்கு நேரமில்லை. இயக்குனர் அங்கிருந்து கேட்டார். தொலைபேசியிலேயே பாடல் சொன்னார். கையிலே காசு இருந்தால் கழுதை கூட அரசனடி, கைதட்ட ஆள் இருந்தால் காக்கை கூட நடிக நடி என்று ஒரு 16 வரி பாடலை தொலைபேசியில் எழுதியதாக சொல்லுவார். இப்படியெல்லாம் கவித்துவங்கள் நிறைய வர வேண்டும் என்று சொன்னால் ஜாதகத்திலே 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்க வேண்டும். வாக்குஸ்தானத்திலே சுக்கிரன் இருந்தால் கவித்துவம் பிரகாசமாக இருக்கும். அந்த அடிப்படையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய நினைவு நாள். நாமும் அவரை போல கவிகளது ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்த ராசிக்குரிய அம்சங்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள்னு சில நாட்கள் முன்னாலே சொல்லி கொண்டு வந்தேன். அதிலே கடகராசியில் பிறந்தவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அதை மட்டும் சொல்ல போகிறேன். கடகராசியிலே பிறந்திருந்தால் பொதுவாக அவர்கள் வந்து புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்திலே இருந்தவர்கள் எல்லாம் கடகராசி. பொதுநலத்திலே அதிக ஆர்வம் இருக்கும். அரசியலிலே எல்லாம் ஈடுபாடு கொண்டு இருப்பார்கள். அரசியல்வாதிகளாகவும் இருப்பார்கள். ஒரு பகுதிக்கு தலைவராக இருக்கக்கூடிய தகுதிகளும் அவர்களுக்கு உண்டு. உதவியினாலேயே அவர்கள் பதவிகளை பெறுவார்கள். மக்களுக்கு உதவி செய்து அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்து பதவியை வழங்குவார்களாம். தன் வேலையை விட்டுவிட்டு பிறருக்கு வேலை செய்வதிலேயே அவர்கள் கவனம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் மற்றவர்களை பெரிதாக மதிப்பார்கள். கடவுள் பற்றுன்னு எடுத்துக்கிட்டால் தேவைப்படும் போது மட்டும் அந்த தெய்வப்பற்று இருக்குமா, ஆனால் எப்பொழுதுமே அந்த தெய்வப்பற்று இருந்தால் அவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். எனவே கடகராசிக்காரர்கள் பாதி வயதிற்கு மேல், அதாவது ஒரு 40 வயதிற்கு மேல் ஆன்மீக நாட்டம் மிக அதிகமாக இருக்கும். 50க்கு மேல் மிக மிக அதிகமாக இருக்கும். அப்படி ஆன்மீகத்தில் அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுதுதான் அவர்களுடைய லௌகீக வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். கலியுகத்திற்கு கடக லக்னம் என்பது நக்கீரர் வாக்கு. கலியுகத்திலே பிறந்தால் கடக லக்னத்திலே கடகராசியிலே பிறக்க வேண்டுமா, பேர் புகழ் கீர்த்தி மிகுந்த லக்னம் என்று அவர்கள் வர்ணிப்பார்கள். அப்படிப்பட்ட லக்னம் உங்களுக்கு இருக்கிறதா என்று நீங்களும் பார்த்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். இணைந்து செயல்படுபவர்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. துணிந்து சில முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீர்கள். திருமண தடை அகலும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்ளும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வருகிற தகவல்கள் எதிர்மறை தகவலாகவே வரலாம். ஏமாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். தெய்வ வழிபாடுகளால் தான் திருப்தி காண இயலும். பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. அருகில் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். ஆரோக்கியத்துறை அகலும். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சிகளிலே ஆதாயம் கிடைக்கலாம். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். சகோதரர்கள் கூட இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தனஸ்தானத்திலே ராகு சஞ்சரிக்கிறார். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே இன்றைக்கு தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே லாபங்கள் கிடைக்கலாம். கிடைத்த லாபத்தை கொண்டு புது முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது.
சிம்மராசி நேயர்களே, இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. கொடுக்கல் வாங்கல்களில் உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் உண்டு. ஏழிலே கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியை கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வதுதான் நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதும் நல்லது. 2ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். அவரோடு கூட புதனும் இணைந்திருப்பதால் நீங்கள் மலைபோல் வந்த துயர் பனிபோல் உங்களுக்கு விலகும் என்றே சொல்லலாம். கிழமை சனி என்பதனாலே நீங்கள் சனி பகவானை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் செயல்படும் நாள் இந்த நாள். எனவே பொருள் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய துறையில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். 2லே சுக்கிரன் இருப்பதால் தங்கம் வெள்ளி வாங்குவதிலே தனி கவனம் செலுத்துவீர்கள். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள். சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். செலவுக்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாகவே இருக்கிறது. மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். எதிரிகள் உதிரிகளாக மாறுவார்கள். 2லே சனி இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாள். விடிகாலையிலேயே நல்ல தகவல் உங்களுக்கு வரப்போகிறது. இன்றைக்கு 2லே செவ்வாய் இருக்கிறார். ஆரோக்கியம் சீராக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பொன்பொருள் வாங்குவதற்கு போட்ட திட்டங்கள் நிறைவேறலாம். எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். கிழமையின் அடிப்படையில் சனி என்பதனாலே சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள். அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, சந்திரமங்கல யோகம் செயல்படும் இன்றைக்கு சிந்தித்த காரியங்கள் சிறப்பாகவே நடைபெறும். வரங்கள் வாயில் தேடி வரப்போகிறது. இதுவரை வந்து திருமண தடை ஏற்படுகிறது என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு அது நல்ல முடிவுக்கு வருவது கண்டு ஆச்சரியப்படப் போகின்றார்கள். வாங்கிய சொத்தை விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் மீண்டும் சொத்து வாங்கும் அமைப்பு கூட இன்றைக்கு உண்டு. பெரியோர் வழியில் பெற்றோர்கள் வழியிலே ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு போன் மூலம் அதிகாலையிலேயே பொன்னான தகவல் வந்து சேரும். கூட்டாளிகள் உங்களுக்கு கூடுதல் லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். புது முயற்சிகளில் வெற்றி உண்டு. அஷ்டமத்தராக அலைச்சலை கொடுத்தாலும் ஆதாயத்தையும் கொடுக்கும். உடல் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். மாற்று மருத்துவம் உங்களுக்கு குணமாக்கி கொடுக்கும். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குழப்பங்கள் அகலும். கூட இருப்பவர்களால் நன்மை கிடைக்கும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். செல்வநிலை உயரும். செல்வாக்கு மேலோங்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மதிப்பும் மரியாதையும் உயரும். மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன. மறைமுக எதிர்ப்புகள் மாறும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.